ஆசரிப்பு கூடாரத்தை கட்டுவதற்கு மோசே கிட்ட கர்த்தர் சொல்றாரு, நான் இந்த மாதிரி பெசலேல்ங்கிற ஒரு மனுஷனுக்கு ஞானம், அறிவு, புத்தி உள்ள விவேகத்தை நான் உனக்கு கொடுப்பேன். ஞானமுள்ள ஆவி அவனோடு உள்ள இருக்கும். அவன் ஆசரிப்பு கூடாரத்தை ஞானமா எல்லாம் புத்தியோடு கூட யூகித்து அதையெல்லாம் செய்வான் அப்படின்னு சொல்றாரு. அதை இப்போ எடுத்துக்கோங்க. கர்த்தர் தரிசனத்தை கொடுத்தாரு. அந்த தரிசனத்தை தன்னுடைய கண்களுக்கு முன்பாக வைத்து கொண்டு அதை இரவும் பகலும் அதுதான் நடக்கணும்னு அவன் உள்ளத்துக்குள்ள உறுதியாக இருந்தான். பெற்றோர், அதாவது உடன் பிறந்தவர்கள்லாம் அவனை வெறுத்தாங்க. அவங்க அப்பா கூட ஒரு நேரம் அவன் சொன்ன சொப்பனத்தை பார்த்து கடிந்து கொண்டான்னு சொல்லப்பட்டிருக்கு. சகோதரர்கள் வெறித்து குழிக்குள்ள போட்டாங்க. அதுக்கப்புறம் அடிமையா வித்துட்டாங்க. பார்வன், அதாவது போத்திபாருடைய வீட்டில் அங்கே அடிமையாக இருக்கிறான். அங்கே இருந்து செய்யாத தப்புக்காக ஜெயிலுக்கு போனான். இப்போ ஜெயிலில் இருந்து தப்பிக்கிறதுக்கு அங்கேயும் ஒரு வாய்ப்பு உண்டானது. எப்படின்னா, அந்த பார்வோனுக்கு பானபாத்திரக்காரன் ஒருத்தன், சுயம்பாக்கி ஒருவன், கணக்கு ஒருத்தன் சமையல்காரன், 2 பேரும் ஜெயிலில் இருக்காங்க தப்பு பண்ணதுனால. 2 பேர்த்துக்கும் அவங்க கனவு கண்டு கலங்கி போயிருக்கிறப்ப, நீங்கள் கவலைப்படாதீங்கன்னு சொல்லி அந்த சொப்பனத்துக்கு விளக்கம் சொல்கிறான். அப்போ அந்த பானபாத்திரக்காரன்ட்ட சொல்கிறான், எப்பா நான் எபிரேயன், களவாக கொண்டு வரப்பட்டேன், நீ வாழ்ந்துருக்கிறப்ப எனக்கு பார்வண்டத்தில் பேசி எனக்கு விடுதலைக்கான ஒரு வாய்ப்பை உண்டாக்கி கொடுன்னு சொன்னால், அவன் சரி சரின்ட்டு அவனுக்கு மீண்டும் வேலை கிடைத்து பார்வனுடைய அரண்மனைக்கு போயிட்டான். ஆனால் 2 வருஷமாக மறந்து விட்டான் என்று வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கி மனுஷனை நம்பி இருந்தோம்னா அவங்க 2 வருஷமாக கூட மறந்துட்டு போயிடுவாங்க. ஆனால் 2 வருஷத்துக்கு அப்புறம் தான் பார்வோனுக்கே சொப்பனம் உண்டாகிறப்ப அதுக்கு விளக்கம் சொல்ல ஒருத்தர் இல்லைங்கிறப்ப அந்த பானபாத்திரக்காரன் சொல்கிறான், காவலில் ஒருத்தர் இருக்கான், அவன் சொப்பனத்துக்கு விளக்கம் சொல்லுவான். எனக்கு சொன்னபடியே நடந்தது. யோசேப்பை நோக்கி, தேவன் இவை எல்லாவற்றையும் உனக்கு வெளிப்படுத்தி இருக்கிறபடியினால் உன்னை போல விவேகமும் ஞானம் உள்ளவன் வேறு ஒருவனும் இல்லை. நீ என் அரண்மனைக்கு அதிகாரியாய் இருப்பாய். உன் வாக்கின்படியே என் ஜனங்கள் எல்லாரும் அடங்கி நடக்க கடவர்கள். சிங்காசனத்தில் மாத்திரம் உன்னிலும் நான் பெரியவனாய் இருப்பேன் என்றான். அப்போ பாருங்க, எகிப்து தேசம் முழுவதற்கு உன்னை அதிகாரி ஆக்கினேன். மோதிரத்தை கழுத்து யோசேப்பின் கையில் போட்டான், மெல்லிய வஸ்திரத்தை உடுத்தினான், கழுத்தில் ஒரு சரப்பணியை போட்டான், அவனுடைய 2வது ரகத்தை கொடுத்தான். தெண்டனிட்டு பணிந்து கொள்ளுங்கள் என்று சொல்லி எகிப்து தேசம் முழுவதற்கு அவனை அதிகாரி ஆக்கினான்.